இது ஒரு சிறிய பறவையின் கதை. அது ஒரு வெப்பமான பாலைவனத்தில் வாழ்ந்து வந்தது. அதன் வாழ்க்கை துன்பங்களால் நிரம்பியிருந்தது. அவள் எப்போதும் நோயாகவே இருந்தது. அதன் இறகுகளெல்லாம் உதிர்ந்து போயிருந்தது. அப்பறவையால் பறக்கவும் முடியவில்லை. அதற்கு நிலையான வீடும் எதுவுமில்லை. உணவுமில்லை, தண்ணீருமில்லை. தனிமை, போராட்டம், துக்கம் மட்டுமே. ஒரு நாள் ஒரு வெள்ளைப் புறா அங்கு பறந்து செல்கிறது. அந்த பலகீனமான பறவை அதை அழைத்தது. அண்ணா, தயவு செய்து நின்று விடுங்கள். புறா நின்று, என்ன ஆயிற்று தங்கை, இவ்வளவு சோகமாக ஏன் இருக்கிறாய் என்று கேட்டது. சிறிய பறவை கேட்டது, நீங்கள் எங்கு போகிறீர்கள்? புறா பதிலளித்தது, நான் ஸ்வர்க்கத்திற்குப் போகிறேன். அது கேட்டு பறவையின் கண்களில் ஒரு சிறிய நம்பிக்கை தோன்றியது. அது கைகளை கூப்பி, அண்ணா, தயவு செய்து கடவுளிடம் என் பற்றி கேளுங்கள். என் துன்பம் எப்போது முடியும்? என் துயர நாட்கள் எப்போது நல்ல நாட்களாக மாறும் என்று கேட்டது. புறா சொன்னது, நிச்சயம் கேட்கிறேன். ஸ்வர்க்கத்திற்கு சென்ற புறா வாயிலில் ஒரு தேவதையை கண்டது. அது அந்த பறவையின் துன்பத்தைப் பற்றி சொல்லி, அப்பறவையின் விதி என்ன என்று கேட்டது. தேவதை இப்படி சொன்னது, கடவுள் அவளுடைய வாழ்க்கையில் இன்னும் 10 ஆண்டுகள் துயரத்தை எழுதி வைத்திருக்கிறார். அதுவரை அவளுக்கு சந்தோஷமில்லை. அதை கேட்ட புறா வருந்தியது. இதை நான் சொல்லிவிட்டால் அது நம்பிக்கையையே இழந்துவிடும். வேறு எதுவும் செய்ய முடியாதா என்று கேட்டது. சிறிது யோசித்த தேவதை கூறினாள், அவள் எந்த சூழ்நிலையிலும் இப்படி சொல்லட்டும், சிவபெருமானை, அனைத்திற்கும் நன்றி. அதுவே அவளின் உண்மையான சோதனை. புறா திரும்பி வந்து இதை அந்த பறவைக்கு சொன்னது. ஆரம்பத்தில் அவளுக்கு புரியவில்லை. ஆனால் அவள் உறுதி எடுத்தாள். என்ன நடந்தாலும் நான் எப்போதும் சொல்ல வேண்டும், கடவுளே, அனைத்திற்கும் நன்றி. வெயில் காய்ந்த மணலில் விழுந்தாலும், கடவுளே, அனைத்திற்கும் நன்றி. தாகமாக இருந்தும் தண்ணீர் கிடைக்காத போதும், கடவுளே, அனைத்திற்கும் நன்றி. நோயால் இறகுகள் உதிர்ந்தாலும், கடவுளே, அனைத்திற்கும் நன்றி. அப்படி சொல்லிக்கொண்டே இருந்தாள். சிறிது காலத்தில் அதிசயம் நடந்தது. அப்பறவையின் பலகீனமான பழைய இறகுகள் உதிர்ந்து புதிய வலிமையான இறகுகள் வந்தது. ஒரு நாள் கருமேகங்கள் திரண்டு மழை பொழிந்தது. பாலைவனத்தில் செடிகள் முளைத்தன. அருகில் நீர் தொட்டியும் உருமானது. அது ஆரோக்கியமாகி மீண்டும் பறக்கத் தொடங்கியது. மகிழ்ச்சியுடன் வாழத் தொடங்கியது. 10 நாட்கள் கழித்து புறா மீண்டும் அங்கு வந்தது. அந்த பறவை பறந்து விளையாடிக் கொண்டிருப்பதைக் கண்டு அது அதிர்ச்சியடைந்தது. ஒரு காலத்தில் வறண்டிருந்த அந்த இடம் இப்போது பசுமையால் நிரம்பியிருந்தது. அது விரைவில் ஸ்வர்க்கத்துக்குப் போய் தேவதையிடம் கேட்டது, நீங்கள் சொன்னது 10 ஆண்டுகள் துயரம் என்று. ஆனால் 10 நாட்களில் அவளின் வாழ்க்கை மாறிவிட்டதே? தேவதை சிரித்து சொன்னது, ஆம், அவளின் விதியில் 10 ஆண்டுகள் துயரம் இருந்தது. ஆனால் அவளே அதை மாற்றிவிட்டாள். ஒருவர் எந்த சூழ்நிலையிலும் மனப்பூர்வமாக, கடவுளே, அனைத்திற்கும் நன்றி என்று சொல்லத் தொடங்கினால் அவர்களின் கடந்த கர்மங்கள் கரைகின்றன. அப்பறவையின் சோதனை முடிந்துவிட்டது. அதனால் 10 ஆண்டுகள் 10 நாட்களாக மாறின. நாமோ சிறிய சிரமம் வந்தாலே குறை சொல்லத் தொடங்குகிறோம். ஏன் என்னை மட்டும் என்று. ஆனால் நன்றி உணர்வு வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டது என்பதை மறந்துவிடுகிறோம். உண்மையாக, கடவுளே, அனைத்திற்கும் நன்றி, நல்லதிலும் கெட்டதிலும் என்று சொன்னால் விதியே மாறத் தொடங்கும். குறை கூறுவது வாழ்க்கையை கனமாக்கும். நன்றி கூறுவது வாழ்க்கையை இலகுவாக மாற்றும். இன்றிலிருந்து நாமெல்லாம் ஒரு வாக்குறுதி கொள்வோம். என்னை எந்த நிலையில் வைத்தாலும் நான் முழு மனதுடன் கடவுளுக்கு நன்றி சொல்வேன். சில நேரங்களில் இந்த சிறிய மாற்றமே உங்கள் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றிவிடும். நாமெல்லாம் சேர்ந்து சொல்வோம், கடவுளே, அனைத்திற்கும் நன்றி.